வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. இப்போ எதுக்கு என் ரூமுக்கு வந்தேன்? உன்னை என் ரூமுக்கு வராத, என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதான் நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன். ஏன் நீ கேட்கவே மாட்டேற? அப்படியே ஆசைப்படுற ரொம்ப ஒரு ரூமுக்கு வரணுன்ட்டு. ஒரு ரூமுக்கு வந்தால் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், வரலன்னா என்ன பண்ண போகிறேன்? நான் சரவணன் வர சொன்னான்னு வந்தேன். சீனியர் வர சொன்னாரா? அவர் எதுக்கு யார் ரூமுக்கு ஒன்று வர சொன்னார்? ஏதாவது கேம்ப் டீட்டெயில் பேசணுமா? கேம்ப்க்கு தானே கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறம் நான் அங்கே வந்தே பேசியிருக்கலாமே. அதெல்லாம் எனக்கும் தெரியும். கொஞ்சம் கம்மன் இல்லைன்னா வந்து சொல்லுவான். என்ன வசந்த் வாய் பேசுகிற போல? இனிமே அப்படிதான். சீனியர், இவனை என் ரூமுக்கு நீங்களா வர சொன்னீங்க? ஆமாம், என்ன விஷயம் பேசணும் என்கிட்ட? ஆமாம் ஸ்ரீநிதி, நான் தான் வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் சரி உங்கள் 2 பேர் வச்சுட்டே பேசிடலாமேன்னு தான். முக்கியமான விஷயம் எங்கள் 2 பேரை வச்சுக்கிட்டா? அப்படி என்ன விஷயம் சீனியர்? ஆமாம், சம்மந்தப்பட்டது நீங்கள் 2 பேரும் தானே, அதனால தான் உங்கள் 2 பேர் வச்சு பேசினா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் 2 பேரா? எனக்கு புரியல சீனியர். வேற ஒன்றும் இல்லை ஸ்ரீநிதி, அவன் கல்யாணத்தை பற்றி தான். அவன் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட என்ன சீனியர் பேச போகிறீங்க? எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். என்கிட்ட பேசி ஒரு யூஸும் கிடையாதே. நான் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. விருப்பம் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமேம்மா. அவன் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு தான் சொன்னேன். உங்கள் 2 பேர் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நல்லா புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, அவனுக்கு வேறு லைஃப் தேடி கொடுங்க சீனியர், அவன் லைஃப்பில் நல்லா இருக்கட்டும். ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு நீயும் என்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. ஸோ அதனால் அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கம்முன்னு பேசுகிறத மட்டும் கேளு. சரிங்க சீனியர், கல்யாணம் பண்ணுங்க. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கே என்ன பார்க்க வந்தீங்க? பத்தியா திமிர பத்தியா? அதான்டா, நீ பேசு மச்சான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணி வச்சா நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை விட வேற யார் இவனுக்கு கல்யாணம்னா சந்தோஷப்பட போகிறாங்க சொல்லு? நாங்களாமா? நாங்களாம் இல்லவே இல்லை. அவனுக்கு கல்யாணம்னா முத மனசார சந்தோஷப்பட போகிறது நீ தான். அது எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீநிதி. அதனால தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ தானே ஸ்ரீநிதி சந்தோஷப்படுவேன்? என்ன வாய் திறந்து சொல்லவே மாட்டேற? அவனுக்கு கல்யாணம்னா உனக்கு தானே முதல்ல சந்தோஷம். ஆமாம் சீனியர், எனக்கு தான் சந்தோஷம். ஆனால் ஏன் அவனை பிடிக்காம போச்சு? கரெக்டாக ஒரு டைம் சொல்லி பார்க்கலாம். அதான் உங்களுக்குலாம் தெரியுமே ஏன் பிடிக்காம போச்சுன்னு. இல்லை அதை நீ ஒரு வாட்டி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லு. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க உனக்கு ஏன் அவனை பிடிக்கலன்னு. அது என்னை ஒரு டைம் பார்க்க வந்திருந்தான். காலேஜ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வேற ஒரு காலேஜில் எம்டி பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நான் இங்கே ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். என்னை பார்க்க வந்தான். பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொன்னேன். அப்போ ஏதோ ஒரு பொண்ணு இவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது. நான் கிட்ட போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு கண்டினியூவாக தான் பேசிக்கிட்டு இருந்தது. நான் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு இவர் என்னை லவ் பண்ணுறாரு, திடீர்னு லவ் பண்ணலன்னு சொல்கிறாரு, யாரோ ஒரு பொண்ணை இங்கே பார்க்க வந்திருக்காராம், அதான் நான் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், பாருங்கள் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க அந்த பொண்ணு சொன்னதுக்கு? அவன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் மாறிட்டான். அந்த பொண்ணை தான் அவன் லவ் பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக பேசுது. ஒரு பொண்ணு அந்தளவுக்கு அழுதுகிட்டே சொல்லும்போது அது உண்மையாக தானே இருக்கணும். அதனால அந்த பொண்ணு சொன்னது உண்மை. இவன் ப்ளே பாய் கேரக்டர் மாதிரி இருந்தான். அதனால நான் இவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓபி. ஆமாம் சீனியர், உண்மையாக தான். அந்த பொண்ணு தான் இவன் கூட எடுத்த ஃபோட்டோஸ் காமிச்சிது. நம்புற மாதிரி தான் சொல்லிச்சு. அப்படி இருக்கும்போது நம்பாமல் என்ன பண்ண முடியும்? ஒரு பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்திருக்கான். 10 குறைக்கு என்ன வேற லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னும் யாரையாவது இவன் லவ் பண்ண மாட்டானோ, என்ன ஏமாற்ற மாட்டானோ என்ன நிச்சயம்? அதனால தான் நான் இவன் வேணான்னு தூக்கி போட்டேன். கரெக்ட் தான். அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டானோ, அவன் எந்த பொண்ணையும் ஏமாற்ற மாட்டானு தான் உன் மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால நீ அவன் வேணான்னு தூக்கி போட்ட. அதாவது நீங்கள் 2 பேரும் பண்ண சின்சியர் காதலுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னு உனக்கு தோணிடுச்சு, அப்படி தானே? நீ அவ்வளோ நாளாக வசந்தை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஃபுல்லாக பொய், அந்த பொண்ணு சொன்னது உண்மை, அப்படி தானே மஸ்டி சொல்ல வர? ஆமாம் சீனியர், இவன் எங்கள் 2 பேரையுமே ஏமாற்றி தான் இருக்கான். சரி ஏமாத்துறதாவே இருக்கட்டும், அவன் 3வது ஒரு பொண்ணை ஏமாத்துறதாவே இருக்கட்டும், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால அவனுக்கு அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்களா? ஆமாம்மா, வீட்டில் தான் பொண்ணு பார்த்துட்டாங்க. அவன் தான் ஒன்னையும் லவ் பண்ணான், இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணுறான். 2 லவ் தான் அவனுக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு. அவனால் 3வது லவ் பண்ணி மேரேஜ் பண்ண முடியாது, டயர்ட் ஆகிட்டானா. அதனால 3வதாக அவங்க வீட்டிலே பார்க்க சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். 3வது அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வசந்துக்கு அவனா பொண்ணுங்களை தேடி தேடி லவ் பண்ணது போர் அடிச்சு போச்சான். அதனால நாங்களா தேடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். வீட்டிலே பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் பார்த்துருவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அக்ஷயா மேரேஜும் பண்ணணுமா, அதனால அக்ஷயாவுக்கும் வசந்துக்கும் ஒரே டைமில் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்க சீனியர், நீங்கள் சொல்கிறபடியே வச்சுப்போம். அவனுக்கு வீட்டிலே பொண்ணு பார்க்கட்டும். என்ன தேடி இப்போ எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்கள். இம்பார்ட்டண்டான விஷயமே இப்போ அதுதான். நீனும் அவனும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணீங்க. உன் கணக்குப்படி அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒன்றை லவ் பண்ணும்போது அவன் சின்சியராக தானே லவ் பண்ணான். அதனால ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்டேருந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ரிட்டன் வாங்கிட்டு போகலான்னு வந்தீங்களா? ஆமாம்மா, ரிட்டர்ன் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். அதில் உனக்கு என்ன டவுட்டு? அவன் முத உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது தாலின்னு நினச்சிக்கிட்டு ஒரு செயின் போட்டானாமே, அந்த செயின், அப்புறம் ஒரு gift கொடுத்தானா, அது க்ரீட்டிங் கார்டு, அப்புறம் உனக்கு லவ் பண்ணும்போது கொடுத்தா எல்லா கிஃப்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதே மாதிரி அவனும் ரிட்டர்ன் கொடுத்துருவான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீனியர், அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அவன் மேலே இருந்த கோவத்தில் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டியா? ஆமாம் சீனியர், தூக்கி போட்டேன். அவன் மேலே இருந்த கோவத்தில் அதெல்லாம் எதுக்கு நம்மள்ட்ட இருக்கணும்னு தூக்கி போட்டேன். ஏமா gift க்ரீட்டிங் கார்டெலாம் தூக்கி போட்ட? கழுத்தில் போட்டது 2 பவுன் செயினுமா? தங்கம் என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? டேய் திரும்புடா டேய். சரவணா ரொம்ப ஓவராக பேசுகிறடா. அப்படி தான் பேசுவேன், திரும்பு. தங்கம் எவ்வளோ வேலை விற்கிதா? நான் வேணா அந்த 2 பவுனுக்கு உண்டான காசை கொடுத்துட்றேன் சீனியர், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த செயின் நான் தூக்கி தான் போட்டேன். சரி ஓகே, அதுலேயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தூக்கி போட்ட உங்ககிட்ட இல்லைல்ல, அதுவே எங்களுக்கு போதும். உங்ககிட்ட இல்லைன்றதே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்ககிட்ட இருந்தால் தான் தேவையில்லாத பிரச்சனை. நீ தூக்கி போட்டதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நீ சொல்கிற மாதிரி அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துரு. திரும்ப நாய. சரிங்க சீனியர், கொடுத்துட்றேன். அப்புறம் ஃபைனலாக இந்த பேப்பரில் ஒரு சைன் போடு. சைனா? ஆமாம்மா, நார்மலாக லவ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் என் வசந்த் சொல்கிறான். நீ வேணா அவன் சின்சியராக லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போ. ஆனால் அவன் சொல்கிறத பார்த்தா நீ அவன் கல்யாணத்தில் நாளை பின்ன பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால தான் எவ்வளோ லட்சம் போட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறோம். அந்த கல்யாணத்தை அசால்ட்டாக நிறுத்திட்டா அவ்வளோ காசு வேஸ்ட்டு தானம்மா. அப்புறம் பொண்ணு வேற ஏமாந்து போய் நின்றோம். அதனால தான் எங்கள் வசந்துக்கு இப்போலேருந்தே பொண்ணு பார்க்குறோம். அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சுன்னா உடனே கல்யாணத்தை வச்சுருவோம். அப்போ வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பேசிட்டு நிற்க முடியாதுல்ல. அதனால தான் இப்போவே இதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக பொண்ணு பார்க்க இறங்கலான்னு இருக்கோம். ஆமாம், அதில் என்ன எழுதியிருக்கு? நீயே படிச்சு பாரு. நானும் வசந்தும் காதலிச்சது உண்மைதான். அந்த காதலை நான் மறுக்கல. இருந்தாலும் அவன் என்னை ஏமாத்திட்டானோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவன் வேணாம். பாயிண்ட் நம்பர் 2. எனக்கும் அவனுக்கும் உண்டான காதல் சின்சியரான காதலான்னு எனக்கு தெரியல. அதையுமே நான் சந்தேகம் தான் படுறேன். ஏன்னா அவன் இன்னுமே நான் வேணும்னு நிற்கிறான். ஆனால் நான் தான் அவனை வேணான்னு சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 3. எங்கள் இருவரின் காதல் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் முழு மனதுடன் அவனை நான் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறேன். வருங்காலத்தில் அவனுக்கு திருமணம் நடந்தாலோ அல்லது வேறு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டாலோ அதில் நான் தலையிட மாட்டேன் என்றும், அவனுக்கு நடக்கும் நல்லது கெட்டதில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என்றும் மனதாரவும் சுயநினைவுடனும் சம்மதித்து இதில் கையெழுத்திடுகிறேன். ஸோ டைவர்ஸ். காதல் டைவர்ஸ்மா, காதல் டைவர்ஸ். ஏன்னா உங்கள் 2 பேர் லவ் மேலேயும் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? அதனால பயமாக இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை இவனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து வசந்த் எனக்கு வேணும் அப்படின்னு நீ நின்றக்கூடாதுல்ல. அதனால் எந்த காரணம் கொண்டும் எந்த பிரச்சனையும் உன்னால் வராதுன்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கையெழுத்து கேட்குறேன். அழகாக ஒரு சைன் போட்டு வாங்கிட்டு 2 பேரும் போயிட்டே இருக்கோம். அது என்னம்மா அது இதுன்ட்டு சைன் போடு. இவ்வளோ பேசுகிற வாயால் ஒரு சைனை போட்டு கிளம்பிட்டே இருக்கோம். சைன் போடுமா, நாங்கள் கிளம்புறோம். அவங்க வீட்டில் போய் அவனுக்கு சம்மதம் சொல்லணும். அவங்க வேறு பொண்ணு தேடணும். அக்ஷயாவுக்கு வேறு மாப்பிள்ளை ரெடியாக இருக்காரு. இவனுக்கு மட்டும் தான் பொண்ணு தேடணும். அதனால் டைம் இல்லை. சீக்கிரமாக சைன் போட்டு நாங்கள் கிளம்புறோம். போடுமா. இதில் அவனுக்கு சம்மதமா? அவனுக்கு முழு சம்மதம். வேணா அவன்கிட்ட கேட்டுப்பாரு. ஆமாம், எனக்கு சம்மதம் தான். நீ கையெழுத்து போடு. எங்கள் வீட்டில் போய் நான் பொண்ணு பார்க்க சொல்கிறேன். கண்டிப்பாக என் கல்யாணம் நீ இருக்கும்போதே நடக்கும். ஏன்னா உனக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்காமே என் கல்யாணத்தை பார்க்கணுன்னு. அதனால் நீ இருக்கும்போதே உன் ஆசையை நான் நிறைவேற்றிடுறேன். நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே செய்வேன். உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ப்ளே பாய் 2 பொண்ணு 3 பொண்ணை ஏமாற்றுவேன். ஆனால் எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்ற. எவ்வளோ கேவலமாக பேசுகிற பற்றியா? இதுலேருந்தே தெரியலையா எது உண்மை எது பொய்ன்னு? அதனால் இவ்வளோ நீ பேசும்போது எனக்கு கொஞ்சம் கூட பேச தெரியாதா என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். உன் கணக்குப்படி 3ஆவதாக ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். என்னை நம்பாத உனக்காக என் கூட பக்கபலமாக நிற்கிற எல்லாரையும் நான் ஏன் வீணாக்கணும்? அவங்க மனசை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும் சொல்லு. நீ கையெழுத்த போடு. நீ இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே என் கல்யாணம் நடக்கும். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே ரொம்ப தேங்க்ஸ். நிம்மதியில். அதுக்கப்புறம் நீ புது மாப்பிள்ளடா, ஏன் சிரிக்காமல் இருக்க? வா, எல்லா தொல்லையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு போவோம். சிரிச்சுக்கிட்டே இப்போ வர
நான் சிரிக்க சொன்னேன்டா. போயிட்டு வரோம் ஸ்ரீநிதி, இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருன்னா. நிம்மதியில் வாழ்ந்ததாக நீ ஆகுதே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுதே. அன்புதான் பாலமாகுமே. விருந்து கழிச்சிருக்கோம், மறுபடியும் வந்து கூட்டு போகிறது நல்லாயிருக்கும். துர்கா, உன் குணம் யாருக்கு வராது தெரியுமா? அந்த குடும்பத்தை ஒரு நிலையா ஒரு கட்டுக்கொப்பா கொண்டு போகிறதுக்கு காரணமே உன் குணம் தான். அப்பப்போ நானும் இங்கே வரணும் தாம்மா நினைக்கிறேன், வர்றதுக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேது. எனக்கு நேரம் கிடைக்கும் போது வாமா. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு பார்ப்போம், இப்போ எங்கே நானும் வெளியே வர்றதில்ல. மருமகளுங்க போகிறதோட சரி, உன்னை எங்கே நான் பார்க்க போகிறேன்? வீட்டுக்கு வந்து இந்த கேள்வியை ஒரு வாட்டி பார்த்துட்டு போப்பப்ப. மாமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வருவீங்களா? வருவண்டி தங்கம். ஏன் மாமா வந்தது உனக்கும் பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா பலூனு அந்த பூல செஞ்சு கொடுத்தீங்களா, அப்போலேருந்து எனக்கு உங்களை பிடிக்கும். அப்போ மாமா வீட்டுக்கு வரியா? வரேன் மாமா. ஆனா நான் குட்டி பாப்பா இல்ல, எப்படி தனியா உங்க கூட வருவேன்? வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான் வருவேன். பாடுறா, இந்த மாமாவை நம்பி அப்போ தனியாக வர மாட்டேன் அப்படித்தானே? அப்படி இல்ல மாமா, எனக்கு ஆள் வேணும்ல. உங்களெல்லாம் புதுசு, உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு யாரையும் தெரியாதுல்ல, அதனால சொல்றேன். மகாக்காவும் அஸ்வின் மாமாவும் வராங்க, அவங்க கூட வரியா? அப்படியா, நீங்க அவங்கள கூட்டு போறீங்களா? ஆமாண்டி தங்கம், கூப்பிட்டு போகிறோம். ஆமாம்மா, சரவண அன்பழகியும் வர சொன்னேன், அவங்க வீட்டில் இல்லையா? ஆமா, அவனுக்கு வரணும் தான் ஆசை. கேம்ப் போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும்ல. இன்னும் ஒரு 3-4 டேஸ் தான் கேம்ப் இருக்கு. அதை கொஞ்சம் முடிச்சணுன்றதுனால வசந்த் அவனும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான்மா இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் இருக்கான். நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியா? ஏன்பா அன்பழகி நம்ம கூட்டிட்டு போயிட்டா அவன் மதியம் கேம்ப் முடிச்சுட்டு வந்து சாப்பிடக்கூடாதா? அது எப்படிமா சரி வரும்? 2 பேரும் ஒன்னா ஜோடியாக வந்தால் பரவாயில்ல, தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது சரியாகவும் இருக்காது. அந்த பிள்ளைவோ இங்கேருந்து சாப்பாடு கொடுத்தமிச்சாலே மதியம் கேம்பில் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்குதுவோ. வீட்டுக்கு வந்தெல்லாம் சாப்பிட்டு வர்றது சரி வராது துர்கா, நீ தப்பாக நினச்சிக்காத. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் சரவணனையும் அன்பழகியும் அனுப்பி வைக்கிறேன். அதுவும் உண்மைதான். சரி, ஆனால் நீங்கள் ஒரு நாள் அன்பழகியும் சரவணனையும் அனுப்பணும். கண்டிப்பாக துர்கா, யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன்பா இப்போ அடுத்தது உங்க அப்பா அந்த மால் கட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த பிசினஸ் எடுத்து பார்க்கலான்னு இருக்கியோ? ஆமாம் அங்கிள். அது அப்பா இப்போ என்னை பார்த்துக்க சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓப்பனிங் இன்னும் ஒரு 1 வீக்கில் இருக்கு அங்கிள். அப்பாவும் அண்ணனே ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்காங்கப்பா, இதுக்கப்புறம் நீனே ஹெல்ப் பண்ணணும்ல. போ, அடுத்தது உனக்கு வாழ்க்கையில நல்லது அதெல்லாம் பண்ணணும். அதனால நீ ஒரு பிசினஸ் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். கிருஷ்ணா, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? கூடிய சீக்கிரம் உனக்கும் பொண்ணு பார்ப்பாங்களாம். அப்போ மாப்பிள்ளை இந்த வேலை தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு நீ ரெடி ஆகிடுன்னு சொல்கிறாரு. ஐயோ அண்ணன், நீங்கள் வேற. இப்போதான் நானே பிஸ்னஸே எடுக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன், அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க. இப்போதைக்கு அந்த மைண்ட்லாம் இல்லை. இப்படியேதான்ப்பா சொல்கிறான். ஸ்ரீக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது இவனுக்கு வயசு வந்துருச்சுல்லப்பா. கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னா அடுத்தது எங்கள் வேலையை பார்க்கலான்னு இருக்கோம். இவன் ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டான். ஏன் கல்யாணத்தில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமாண்ணே, இப்போதைக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணாண்ணே, ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பார்க்குறேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். ஆமாப்பா, அப்பாவும் அண்ணனும் அவங்களுக்கான இடத்த பிடிச்சிட்டாங்க. அடுத்தது உனக்கான இடம் எதுன்ட்டு நீ தேடி பிசினஸ்ல ஒரு அளவுக்கு வரணும்ல. அதுதான் அங்கிள். பிஸ்னஸில் இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ உள்ளே போகிறேன். அதனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி யோசிக்கலான்னு தான். ஆனால் அவன் சொல்கிறத நாங்கள் கேட்கலாமா? எங்கள் சைடு பொண்ணுலாம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல பொண்ணு கிடைச்சா முடிச்சிடலான்ற மாதிரி தான் இருக்குது. எங்கள் கிருஷ்ணாவை பார்க்கும்போது அவன் பக்கத்தில் நின்னா பொருத்தமாக இருக்கிற பொண்ணாக கிடைக்கணும்ல. அதுவும் சரிதான். நம்ம பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னா, கால நேரம் கூடி வந்துருச்சுன்னா யாரும் தடுக்க முடியாது. கல்யாணம் நடந்தே தீரும். அப்படிதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்தால் கால நேரம் தடுத்து நிற்க போகுது. அதுவும் சரிதான். மகா, கேட்டியா? கூடிய சீக்கிரம் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். என் தம்பிக்கு ஒரு கல்யாணம் நினைக்கும் போது பெருமையாக தாங்க இருக்குது. ஆள் அவ்வளோ இதான் வளர்ந்துட்டான். கடைசியில் அவன் கல்யாண வயசில் தான் அவனை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். விடு, அவன் கல்யாணத்தில் கண்டிப்பாக நீனும் உங்கள் அம்மா எல்லாரும் நிறைவாக நிற்பீங்க. உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். நடக்கலனாலும் நடத்தி வைப்பான் இந்த அஸ்வின். மகாமா, நீங்க இந்த கிருஷ்ணா மாமா வீட்டுக்கா போறீங்க? ஆமாடி நந்து தங்கம். ஆமா, நானும் உங்க கூட வரட்டுமா? வாடி தங்கம், இதெல்லாம் நீ கேட்கணுமா? அம்மா அப்பா போகிறோம், எங்கள் கூட நீ வா. அம்மா அப்பாவா? ஆமாம்மா, அருள் நம்ம மகாவை கூட பிறந்த தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டான்ல, அதனால என்ன அப்பா அவளை அம்மான்னு கூப்பிட்றா. சித்தி சித்தப்பான்னு கூப்பிட்றதுக்கு அவளுக்கு உடன்பாடு இல்லை. ஆமாப்பா, அந்த தம்பியுமே ரொம்ப நல்ல குணம். அன்பழகி ஆறுல நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. உங்கள் கல்யாணம் நின்னப்போ கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு உனக்கு பொருத்தமாக இருப்பான்னு. ஆனால் கடவுள் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காருல, இன்னாருக்கு இன்னார் தானே, அதுபடி தானே நடக்கும். ஆமாம்மா. இந்த பொண்ணு கேம்புக்கு வந்த டாக்டர்ஸ் அவங்களோட பொண்ணா? ஆமாம்மா, அந்த பொண்ணுங்களும் அருள் அண்ணன் தான் கூப்பிடுங்க. அதனால தான் இவன் எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறா. சரிப்பா. தங்கம், பாட்டி வீட்டுக்கு வரீங்களா? பாட்டி வீட்டில் உன்ன மாதிரி குட்டி குழந்தை யாருமே இல்லை. அதனால நீங்கள் வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்.
அப்படியா? பாட்டி நான் வரேன். நான் மகா அம்மா அஸ்வின் அப்பா கூட வருவேன். ஆனா என் கூட வைஷக்காவும் வரணும். பெரிய பாட்டி நான் வைஷக்காவை கூட்டிட்டு போட்டுமா? ஐயோ அவளா? வைஷுவா? அது யாரு? அவங்கதான் இந்த வீட்டு கடைக்குட்டி, எங்க சின்ன அக்கா. எங்க கடைசி பேத்திய சொல்றாமா. அவ கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பா. அவளுக்கும் இப்ப காலேஜ் லீவ்ல இருக்காளா, அதனால அவளும் இவளும் பிரியவே மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கேம்புக்கு போயிடுறாங்களா, அவ தான் இவளை சாப்பாடு விட்டுப்பா, பாத்துப்பா, எல்லாமே பண்றா. அதனால வைஷுவை விட்டு அவ பிரிய மாட்டா. என்னதான் மகா அன்பழகி எல்லாரும் இருந்தாலும் அவளுக்கு வைஷு தான் ரொம்ப பெட்டு. அப்படியா? சரி, உங்க வைஷக்காவையும் கூட்டிட்டே போயிடுவோம். அட ஏமா வேணாமா, நீங்க அஸ்வின் மகாவை மட்டும் கூட்டிட்டு போங்க. இன்னொரு நாள் எல்லாரும் குடும்பத்தோட வரோம். ஏமா எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களா? அனுப்ப மாட்டேன்லாம் இல்லம்மா, இவங்க 2 பேருக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்க, கூட பசங்களாம் எதுக்குன்னு பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் வீட்லேயும் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் சொந்த பந்தன் வந்துட்டு போய். நம்ம ரோஷினி கல்யாணம், ஸ்ரீநாத் கல்யாணத்தோட சரி, அதுக்கப்புறம் ரொம்ப யாரும் வரல. எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்பப்போ யாராவது வந்தால் தேவலான்னு. எல்லாரையும் கூட்டு போகிறது எனக்கு சந்தோஷம் தான்மா. அனுப்புங்க. இந்த குட்டி பாப்பாவும் வைஷு வந்தால் தானே வருவாங்கிறா. நான் அவளை பார்த்ததே இல்லை. எங்கே இருக்கா? சரி, ஆசைப்படுற, கூட்டு போயிட்டு வா, நம்ம வீடு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் கடைசி பேத்தி பார்த்துருக்க மாட்டம்மா. அக்ஷயாவெல்லாம் பார்த்துருப்ப. இவ அவ்வளவா வெளியில் போக மாட்டா, வரமாட்டா. அவங்க அக்கா அண்ணன் கூட போகிறதோட சரி. காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, கடைசி வருஷம். காலேஜை விட்டா வீடு, அப்படியே போயிட்டு இருக்கு புள்ள. அதனால வெளியே தெருவை எங்கேயும் வந்ததில்லை. அதனால நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியா? சரிம்மா, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். இந்த குட்டி பாப்பா தான் அவள் வந்தால் வருவன்றால, அதனால 4 பேரையுமே கூப்பிட்டு போகிறோம். கூப்பிடுங்க, அவளையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஆமாங்க, வைஷு வந்தால் நல்லா இருக்கும்ல. எனக்கும் புதுசு இல்லை, என்னதான் என் வீடுன்னு நான் நினச்சாலும் அங்கே யாரையும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. வைஷு வந்தால் நல்லா தான் இருக்கும், கூப்பிட்டுட்டே போவோம். அதான் பாட்டியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களே, அவ்வளோவா யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. என்னன்னு தெரியல, பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு போவோம். நந்து குட்டி, என்ன ஒரே க்ரௌடாக இருக்கு. இதோ வந்துட்டாலே, இவதாம்மா என் சின்ன பேத்தி. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு. அதுவும் நம்ம கிருஷ்ணா கூட சேர்த்து பார்க்கும்போது ஜோடி பொறுத்த அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பகலாம் இருக்குதான், ஆனால் பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்கால. சரி, காலேஜ் படிக்கிறான்னு தானே சொல்கிறாங்க, படித்து முடிக்கட்டும், என்னன்னு பார்ப்போம். என்னம்மா, யார் என்னன்னு தெரியாமல் முடிக்கிறியா? ஆமாம்மா. அம்மா இல்லை, நான் உனக்கு அத்தை. அத்தனை கூப்பிடலாம், தப்பு இல்லை. இந்த குட்டி தங்கம் விருந்துக்கு கூப்பிட்டோம். நான் வைஷக்கா வந்தால் தான் வருவேன்னு சொல்லிட்டா. அதனால பாட்டி இப்போ தான் உன்னையும் நந்து குட்டியையும் கூட்டிட்டு போக சொன்னாங்க. போகலாமா? நானா? பாட்டி போயிட்டு வாடா, நந்துக்குட்டி நீ வந்தாதான் போவாங்கிறா, அதனால போயிட்டு வா. அதான் உங்க அண்ணி அண்ணன் எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அக்கா நம்ம போலாம், ஜாலியா இருக்கும்ண்ணா. ஏய் நந்துக்குட்டி, சோதிக்காதடி, நம்ம 2 பேரும் இங்கே விளையாடலாம். அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும். அக்கா நம்ம போலாம். வைஷு, அண்ணி தான் வரல, வாமா போலாம். ஆமாண்டா கடைக்குட்டி, அண்ணா அண்ணி எல்லாருமே போகிறோம். உனக்கு என்ன வர்றதுக்கு தயக்கம், வா. சரிண்ணா. அண்ணனுங்க பதில் சொல்லாம தலையை ஆட்ட மாட்டா போலையே. ஆமா, வளர்ப்பு பூரா அவனுங்க அண்ணன் தான். தூங்குறதுக்கு கூட அவனுங்க அண்ணன் காலில் படுத்து தான் தூங்குவா. சாப்பாடு ஊட்டணுனாலும் அவனுங்க அண்ணனுங்க தான் ஊட்டணும். எல்லாமே அவளுக்கு செல்லம் தான். வீட்டோட கடைக்குட்டி இல்லை, அதனால ரொம்ப செல்லத்தோட தான் வளர்த்துருக்கானுங்க. அது சரி, வீட்டில் கடைசி புள்ளனாலே அப்படி தானே, ஓவர் செல்லத்தில் தான் வளரும். சரிம்மா, நாங்கள் நேரத்தோட கிளம்புறோம். அங்கே ஆளுவல்கிட்ட வேலை சொல்லிட்டு வந்தேன் எல்லாம் செய்யறதுக்கு. இதனால வந்து கூட்டிட்டு போகிறது தானே முறை, அதுக்கு தான் வந்தோம். சரி, நாங்கள் கிளம்புறோம். சரி கிளம்புங்க. போயிட்டு வரோம் பாட்டி. போயிட்டு வரோம் மாமா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மற்றவங்களும் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க. நீ கூப்பிட வருவேன்னு தெரியாது. பிள்ளைங்க மட்டும் தானே கிளம்பி போகுதுன்ட்டு அவங்களாம் இப்போ தான் கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. இல்லைனா எல்லாரையும் பார்த்து பேசி இருந்திருக்கலாம். இருக்கட்டுமா, இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, கிளம்புங்க. ஐயா ஜாலி போலாமா வைஷக்கா? இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா.